திரையுலகில் நடிகவேள் அப்படி என்று சொன்னால் மதிப்புக்குரிய ஐயா எம்.ஆர். ராதா அவர்களை தான் குறிக்கும். எல்லோருக்கும் தெரியும். திரையுலகில் எத்தனை பேர் இருந்தாலும் தனக்கென ஒரு முத்திரையை பதித்த ஐயா நடிகவேள் எம்.ஆர். ராதா அவருடைய துணைவியார் திருமதி கீதா ராதா அவர்கள் நமது நடிகர் சரத்குமார் அவர்களுடைய மாமியார், நமது ராதியா அவர்களுடைய அம்மா. இன்றைக்கு அவருடைய மறைவு செய்தி என்பது மிகவும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அண்ணன் நடிகர் சரத்குமார் அவர்கள், மதிப்புக்குரிய ராதிகா சரத்குமார் அவர்கள், அவர்களுடைய தகப்பன் அடிகள் அவர்கள் திரையுலகில் மிகப்பெரிய பங்காற்றிய மாபெரும் குடும்பம். அந்த குடும்பத்தில் திருமதி கீதா ராதா அவர்கள் மறைவு என்பது எல்லோருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்நாளில் அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுவதோடு அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு திருத்தம் என்பது பயனளிக்காதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, வைகோ சொல்றாரு. தேர்தலுக்காக இந்த மாதிரியான ஒரு இதை பண்ணியிருக்கீங்க. மாநில அரசும் 50% வழங்குறாங்க இந்த ஜிஎஸ்டி குறைப்புல சொல்லிட்டு இது எங்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கிறது, அப்ரிசியேஷன் கிடைக்கிறார். நம்மளுடைய முதலமைச்சர் மத்திய அரசு கொண்டு வந்து எதையாவது ஒரு திட்டத்தை இதுவரை வரவேற்று பேசியிருக்காங்களா? இதுவரைக்கும் கிடையாது. இன்னைக்கு ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பொருட்கள். அது மாநில அரசு பங்கு ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி மாநில அரசு மோடி அவருடைய வீடு திட்டத்தில் மாநில அரசு பங்கு இருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியாது. இப்போ 4 ஸ்லாப் இருந்துச்சு. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்னைக்கு லைவ்ல போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கும் தெரியணும், பத்திரிகைகள் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம் ஜிஎஸ்டி மத்திய அரசு நேரடியாக எந்த வரி விதிப்பும் கிடையாது. எல்லா மாநிலத்தினுடைய நிதியமைச்சர்கள் அதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. இவர்களுடைய ஒப்புதலோடு தான் இதுவரைக்கும் இந்தியாவில் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. யார் யாருக்கு எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு வரி இருக்குன்னு சொல்லி 5%, 19%, 18%, 5, 12, 18, 28 இதில் பல்வேறு மாற்றங்களை ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இதில் கடைசியா மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவங்க என்னன்னா மக்களுக்கு நிறைய சுமை இருக்குன்னு பல்வேறு கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் 28% இருந்து அதை எடுத்துட்டாங்க. பிறகு 12% கிட்டத்தட்ட ஒரு 90% பொருட்கள் வரி விதிப்பை 5% குறைச்சிட்டாங்க. 5% சில பொருட்களுக்கு 0% குறைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிவி, வீட்டில் அவங்களுடைய டிவி, கிரைண்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 28% வரி போட்டிருந்தாங்க. இப்போ அதை 10% குறைச்சிருக்காங்க. அதனால நன்மையா இல்லையா? மக்களுக்கு நன்மை இருக்கா இல்லையா? 10% ஒவ்வொரு பொருட்களையும் குறைக்கும் போது ஒரு 100 ரூபா ஒரு பொருள்னா 10 ரூபா கொஞ்சம் 90 ரூபாய்க்கு வரும். சரி, 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு பொருள் வீட்டில் இருந்துன்னா, ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் இருந்துன்னா அதில் ஒரு குழந்தைக்கு வாங்க வேண்டிய பொருளை இப்போ 2 குழந்தைக்கு வாங்கலாம். இது நன்மையா இல்லையா? இதெல்லாம் நமது மாண்பு முதலமைச்சர்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நீங்க 50% சொன்னீங்க. 50% மாநிலத்துக்கு பங்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, மறுக்கல. ஆனா மீதி இருக்கக்கூடியதுல தான் எல்லாம் என்ன செய்யணும்? ரோடு போடணும். இன்னைக்கு 4 வழிச்சாலை, 8 வழிச்சாலை ரோடுகள் போடுவது யார் போடுறாங்க? மத்திய அரசு தான் போடுறாங்க. இதுல தான் மோடி அவர்களுடைய வீடு திட்டத்துக்கு மத்திய அரசுடைய பங்கு கொடுக்கறாங்க. அவங்க என்னன்னா மக்களுக்கு நிறைய சுமை இருக்குன்னு பல்வேறு கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் 28% இருந்து அதை எடுத்துட்டாங்க. பிறகு 12% கிட்டத்தட்ட ஒரு 90% பொருட்கள் வரி விதிப்பை 5% குறைச்சிட்டாங்க. 5% சில பொருட்களுக்கு 0% குறைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிவி, வீட்டில் அவங்களுடைய டிவி, கிரைண்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 28% வரி போட்டிருந்தாங்க. இப்போ அதை 10% குறைச்சிருக்காங்க. அதனால நன்மையா இல்லையா? மக்களுக்கு நன்மை இருக்கா இல்லையா? 10% ஒவ்வொரு பொருட்களையும் குறைக்கும் போது ஒரு 100 ரூபா ஒரு பொருள்னா 10 ரூபா கொஞ்சம் 90 ரூபாய்க்கு வரும். சரி, 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு பொருள் வீட்டில் இருந்துன்னா, ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் இருந்துன்னா அதில்
ஒரு குழந்தைக்கு வாங்க வேண்டிய பொருளை இப்போ 2 குழந்தைக்கு வாங்கலாம். இது நன்மையா இல்லையா, இதையெல்லாம் நமது மாண்பு முதலமைச்சர்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நீங்கள் 50% சொன்னீங்க. 50% மாநிலத்துக்கு பங்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, மறுக்கல. ஆனால் மீதி இருக்கக்கூடியதில் தான் எல்லாம் என்ன செய்யணும், ரோடு போடணும். இன்னைக்கு 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை ரோடுகள் போடுவது யார் போடுறாங்க? மத்திய அரசு தான் போடுறாங்க. இதில் தான் மோடி அவர்களுடைய வீடு திட்டத்துக்கு மத்திய அரசுடைய பங்கு கொடுக்குறாங்க. எல்லா ரேஷன் கடைகளுடைய பொருட்களையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்குற, அது மாநில அரசுடைய பங்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட் கட்டணும். ஒரு நாடு முன்னேறணும்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கூடணும். அதாவது கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினால்தான் நாடு முன்னேறும். ஆனால் அதுக்கு ரோடுக்கு, சாலைக்கு, விமான போக்குவரத்து, விமான நிலையங்கள், கப்பல் போக்குவரத்து, கப்பல் கட்டும் துறைமுகங்கள் அனைத்துக்கும் மத்திய அரசு இந்த கொடுக்கிற பணத்திலிருந்து தான் மத்திய அரசு கொடுக்குறாங்க. இதெல்லாம் முதலமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது. சார், ஒன்றிய அரசு விரோத திட்டங்கள் மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என தமிழக முதலமைச்சர் மத்திய அரசு சொல்லுங்க. மக்கள் விரோத திட்டங்கள் தமிழக மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இல்ல, எது மக்கள் விரோத திட்டம் சொல்றீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை சொல்லி, அவர் என்ன அறிக்கை? அதான் மக்கள் விரோதம் ஏதாவது ஒன்று சொல்லி தானே சொல்லணும். எல்லாமே மக்களுக்கு நீங்க கேட்குற மாதிரியே வச்சுக்கிடும். இப்போ மக்களுக்கு எல்லா ரேஷன் கடையிலையும் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அது மக்கள் விரோதமாக? அது விவசாயிகளுக்கு மாதம் 6000 ரூபா கொடுக்க, வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறாங்க 4 முறையாக. அது மக்கள் விரோத திட்டமாக? அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா 37 லட்சம் பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க மத்திய அரசுக்கு பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் சுருக்கி இப்போ எல்லாரையும் கட்டுப்பாடு வச்சு இப்போ 19-20 லட்சமாக குறைச்சிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு நம்ம தமிழக அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம், அது மறுக்க முடியாது. அதனால இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட நீங்க போய் கேட்கணும். எது அவங்க மக்கள் விரோத திட்டம்னு சொல்லுவீங்களே, இதெல்லாம் 1, 2 சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூட்டணி தொடர்பான நேர்மறையாக பேசுறாரு. கூட்டணியை கடந்த தேர்தலில் நம்பி வந்த கட்சிகளை பேசிப்பாரு. நீங்க தலைவரா, அவர் தலைவரா, அந்த மாதிரி விமர்சனங்கள் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுங்கிற இது இல்லை. நீங்க கேட்கிற கேள்வியே சரியில்லை. நீங்க தலைவரா, அவரு தலைவரானா எங்களுக்குள்ள சண்டை மூட்டுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் யார்ட்டையும் கேட்காதீங்க. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கூட்டணி தொடர்பா, அதிமுக தொடர்பா நான் சொல்றதோ, பாஜக தொடர்பா அமைச்சர் அமித்ஷா சொல்றதோ மட்டும்தான் அதிகாரப்பூர்வமான சொல்லியிருக்காங்க. ஆனா கட்சியில முன்னாள் தலைவர் கூட்டணி பத்தி விமர்சிக்கிறவங்க நேரம் போய் சந்திக்கிறாரு. அதாவது அவர் சொல்லும்போதே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நட்பு ரீதியாக இப்போ எனக்கும் எல்லா கட்சியிலும் நட்பு ரீதியாக ஆள் இருக்கிறாங்க. அவங்க போய் சந்திச்சிருக்கிறாங்க, அதை சந்திச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சார், அதிமுகவோட தலைமை அலுவலகம் சென்னையில தான் இருக்கு, ஆனா இயக்குபவர்கள் டெல்லியில இருக்கிறாங்க. கனிமொழி குற்றச்சாட்டு. கனிமொழிக்கு பாவம் ராயல்ஸ் ரோடு இருக்கு, அதிமுக தலைமை இருக்குதுங்கிற அவங்களுக்கு தெரியல போல. ஜிஎஸ்டி குறைப்புல தமிழகத்திற்கு 50% தமிழக அரசுக்கு தான் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதிப்பு இல்லை, எல்லா வரியிலையும் 50% பங்கு தமிழக அரசுக்கு இருக்கு. அது பாதிப்புன்னு நீங்க தவறா சொல்றீங்க. அப்படி இல்லை. மாண்புமிகு மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் நட்டாஜி அவர்கள் வருகிற 6ஆம் தேதி எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜில் நடக்கக்கூடிய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறாங்க மதியம் 2 மணிக்கு. அதன் பிறகு அங்கிருந்து பாண்டிச்சேரி போயிட்டு அப்புறம் அங்கிருந்து திருப்பி டெல்லிக்கு போகிறாங்க. தமிழகம் முழுக்க மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று மக்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்துகிற வண்ணமாக பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதா சொல்லியிருந்தாரு. என்ன எல்லா தொகுதிகளும் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் நிறைய மக்கள் விரோத அரசாக தான் இந்த திமுக அரசு இருக்கு. நிறைய திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை கொண்டு வரதில்லை. உதாரணம் ஜிஎஸ்டி வரி எல்லாத்துக்கும் விலை குறைச்சாங்க. ஆவினில் உடனடியாக குறைக்க முடியல. அவங்களுக்கு போராட்டம்னு சொன்ன உடனே தான் உடனே விலையை குறைச்சாங்க. அதனால் அந்தந்த தொகுதிகளில் வினோஜ் பி செல்வம் அவர்கள் சொன்னது மாதிரியும் திரு கருணாகரன் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா இடங்களிலும் நாங்கள் நிச்சயமாக போராட்டம் நடத்துவோம். அதுமாதிரி தேர்தல் பிரச்சாரங்கிறது எங்கள் அண்ணன் சரத்குமார் அவர்கள், அதுபோல் நாங்கள் எல்லாருமே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறோம். ஓட்டர் லிஸ்ட்ல முகத்தை மறைக்காது. ஓட்டர் லிஸ்ட்ல முறைகேடு இருக்கு, அதை சரி செய்யணும். குறிப்பா அதாவது
திரு கராத்தே தியாகராஜன் தான் இப்போ வந்து சென்னையை பொறுத்த மட்டும் எல்லா போராட்டத்துக்கும் தலைமையேற்று நடத்த போறாரு. அதை பொறுத்த மட்டும் என்ன, வாக்காளர் பட்டியலில் பீகாரில் வந்து நிறைய போலி வாக்காளர்களை சேர்த்த மாதிரி குளத்தூர்லையும் எல்லா தொகுதிகளையும் திமுகவிலும் போலி வாக்காளர்களை நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சு சொல்வதற்காகத்தான் கராத்தே தியாகராஜன் அவர்கள் அங்கே நேற்று போயிருக்கிறாங்க. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.